வணக்கம் நண்பர்களே. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மத்திய ஒன்றியத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு துறை. இதனுடைய பணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பணி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த ஆட்கள்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு காணொலியில் சொன்னார். புகழ்பெற்ற பத்திரிகையாளர் ஒருத்தர் காணொலியில் சொன்னார், அமலாக்கத்துறையில் இருப்பவர்கள்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மிக திறமையான முத்துக்கள். அந்த முத்துக்களை எடுத்து கோர்த்து தான் அமலாக்கத்துறை அப்படிங்கிற ஒரு துறையே நாங்கள் செட் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் 1956 சேர்க்கப்பட்ட பொழுது அப்படிதான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த 2014 வரைக்குமே இடி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. இந்த பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பட்டி தொட்டி பாமர மக்கள்லேருந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுடைய என்ன பணி செய்யணுமோ அந்த பணியை விட்டுட்டு பாக்கி எல்லா வேலையும் செய்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய 3 குறிக்கோள் என்ன அப்படின்னா, நோக்கம், அமலாக்கத்துறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு விக்கிபீடியா சொல்லுது அப்படின்னா, அமலாக்கத்துறை பிரிவு இயக்குநரகத்தின் முதன்மையான 3 பணிகள்: வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம், எஃப்இஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மற்றும் கணக்கில் வராத பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதை தடுக்கும் சட்டம், அது ஒன்று இருக்குது. அது 2002 அந்த சட்டம் வந்திருக்குது. மற்றும் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் சட்டம் ஆகிய 3 சட்டங்களை அமல்படுத்துவதும் நாட்டில் கருப்பு பணத்தை ஒழிப்பதுமே அமலாக்கத்துறையின் வேலை. முதல் பணி வெளிநாட்டு பண பரிவர்த்தனை மேலாண்மை சட்டம் 1. 2வது கணக்கில் வராத பணத்தை வெள்ளையாக்குறாங்க பார்த்தீங்களா, அதை தடுத்து அங்கே போய் இந்த சட்டத்தை அமல்படுத்தி அதை அந்த தடுத்து நிறுத்துவது, அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் தப்பி ஓடி போய் தஞ்சம் அடைகிறாங்கல்ல, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் இந்த அமலாக்கத்துறையினுடைய 3 சட்டம். இந்த 3 சட்டத்தில் இப்போ நம்ம அமலாக்கத்துறை என்னென்ன செஞ்சுருக்குது அப்படின்னு பார்ப்போமா? இப்போ வெளிநாட்டில் தப்பி ஓடுறவங்களை போய் நம்ம பிடிச்சிக்கிட்டு வர்றது இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்களா? அது எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்களா? ஒன்றும் இல்லைங்க. நீரவ் மோடின்னு ஒருத்தர் இருக்கார், விஜய் மல்லையான்னு ஒருத்தர் இருக்கார். இது இல்லாமல் ஒரு 15 பேர்த்துக்கு மேலே நம்மளுடைய வரி பணத்தை, மக்களினுடைய வரி பணத்தை வாங்கி ஸ்வாகா பண்ணிட்டு ஆயிட்டாங்க. இவர்களெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருச்சா? இன்டர்போல் போலீஸை வச்சு இவர்களெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருச்சாப்போ? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருச்சா? ஆனால் ஈடு என்ன வேலையை கரெக்டாக செய்யுது, என்ன வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த முத்துக்கள் இந்திய அளவில் ஐஏஎஸில் ஐபிஎஸில் படித்து பாஸ் பண்ணி, அதாவது தரம் வாய்ந்த முத்துக்கள் எந்த அளவுக்கு இப்போது அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்குதா ஏறி இருக்கான்னு பார்க்கலாமா? நம்ம ஊரில் போய் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட தலைவர், அது ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறான், அந்த கமநாட்டி, பிஜேபி கமநாட்டி, அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ சகாய வேலை பண்ணி தரணும் அப்படின்னு 2 முதியவர்களை போய் விரட்டுவது, அவர்கள் மேலே வழக்கு போட்டுருது. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவினுடைய முத்துக்கள்ங்க, அதாவது அக்பருடைய இதில் சொல்லுவாங்க,
அக்பருடைய அரண்மனையில் நவரத்தினங்கள், இந்த அமைச்சர்களுக்கு பேர் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்பருடைய அறையில் இருந்துச்சான். அரசவையில் நவரத்தினங்களான மந்திரிகள் அக்பரின் அரசவையில் இருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார். அந்த முத்துக்கள் தேர்ந்தெடுக்கிறது, இங்கே நல்லா அதை யோசிச்சுப்பாங்க. அந்த 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 முத்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஆள் மனத்தில் போய் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ செலக்ட் பண்ணி அந்த உன்னதமான ஒரு பதவிக்கு வந்திருப்பாங்க. இந்திய தேசியத்துக்கு எதிரான சட்டவிரோதமான நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, நாட்டிற்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய, நட்டத்தை விளைவிக்கக்கூடிய உயர்தரமான பெரிய பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய அந்த குற்றவாளிகளை பிடிப்பது தான் ஈடியினுடைய வேலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு, எவன் எதுக்கு சொல்கிறானே கேட்டுக்கிட்டு ஒரு 2 விவசாயிகள் மேலே போய் வழக்கு போடுறாங்கன்னா அது எப்படி? விவசாயிகள் மேலே வழக்கு போடுறது, அதில் மூக்கோடப்பட்டு அசிங்கப்பட்டு போச்சு. இப்போ இது வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 200க்கும் மேலே நபர்களின் மேலே வழக்கு பதிஞ்சு பெற்றிருக்காங்க. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றவர்கள் 2 பேர் தானா. நம்ம நல்லா சிந்திக்கணும், ஆழமாக சிந்திக்கணும். அப்போது இதனுடைய வேலை என்ன? குற்றம் ஒரு இடத்துல நடந்திருந்தால் தானே நீ போய் நீ அமல்படுத்தணும். உங்களுடைய சட்டம், போக்குவரத்து, வந்தது போனது, வெங்காயம் என்ன எல்லாத்தையும் நீங்கள் அங்கே தானே போய் அமல்படுத்தணும். அப்போது ஒருத்தனை குற்றவாளியாக்கி அவனை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையை ஒரு கட்சி செய்யுதுன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய செய்யுதுன்னா, அவனை எப்படி இழுக்கிறதுன்னு யோசித்து அவனை இது மூலமாக தான் போய் இழுக்கணும் அப்படின்னு ஈடியை அனுப்பிச்சி விட்டு அவனை பிடிச்சி அவன் கழுத்தை நெரிச்சு கூட்டிகிட்டு உட்கார வச்சு, நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் நீ செய்யணும், நீ எந்த குற்றமும் செய்யலை, எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சே தான் தூக்கிட்டு வந்திருக்கோம், தெரிஞ்சே தான் தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஆனால் நீ குற்றம் செஞ்ச மாதிரியே நாங்கள் எல்லாத்தையுமே செய்வோம், பண்ணுவோம். அப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறத நீ கேட்க முடியும்னா நீ வெளியே போகலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸில் அவனை புக் பண்ணி உள்ளே போட்டுருவோம். பல கேஸு பெண்டிங்கில் இருக்குது, ஆள் இல்லாமல் தான் தவிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு அரசியல் தலைவரையும், ஒவ்வொரு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய தலைவர்களையும் அவருடைய வீக்னஸ் பாயிண்ட் ஏதாவது கிடச்சிச்சின்னா அவனை தூக்கிட்டு மைண்ட் வாஷ் பண்ணி அவனை கட்சியில் சேர்த்துக்கிறது, இல்லை அப்படின்னா கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்யாமல் இருப்பது, இல்லைன்னா அவன் சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இங்கே வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஈடியை பயன்படுத்துகிறது. ஒரு அரசு துறை நிறுவனத்தை ஒரு அரசு மத்தியில் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய எந்த அரசாக இருக்கட்டுமே, அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், கர்மாந்திரமாக இருக்கட்டும், என்ன இலவு 8 ஏதாவது ஒன்று இருக்கட்டுமே, இந்தியாவினுடைய முத்துக்களை கொண்டு போய் நீங்கள் என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஒருத்தர் 1000 கோடி ஊழல்னு சொல்கிறாரு, முன்னாடி முதல் நாள் சொல்கிறாரு, மறுநாள் ரைடு நடக்குது, ரைடு நடந்து எடுத்தவங்களும் 1000 கோடி ஊழல் இருக்கிறாங்க. எந்த ஆவணத்தின் அடிப்படையில் 1000 கோடி ஊழல் இருக்குன்னு சொல்கிறீங்க? எத்தனை ஆவணங்களை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க? ஒரு நியாயம் வேணாமா? வழக்கு பதிஞ்சிருக்கு, வந்த வழக்கில் இருக்கிற எஃப்ஐஆர் போக்குவரத்தில் நாங்கள் வாங்கிட்டோம், இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். சரி முன்னாடியே செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, செஞ்சிருப்பாங்க. இந்த 1000 கோடிங்கிறது எப்படி அந்த ஒரு ஃபிகர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ முன்னாடியே தேடி ஆதாரங்களை பூரா எடுத்துட்டீங்களா? அப்போ கேஸ் அடுத்த மாதம் முடிஞ்சிருமா? நீங்கள் கேஸை உடனே கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துருவீங்களா? இந்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம், ஆதாரங்கள் பூரா திரட்டிட்டோம், இவர் தான் குற்றவாளி அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவீங்களா? இல்லை, எப்படி புரியல. அதாவது நீங்கள் என்ன மாதிரியான இதில் ஒரு நாட்டினுடைய ஒரு 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 140 கோடி ஏழை மக்களை கொண்ட, பெரும்பாலான ஏழை மக்களை கொண்ட ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த மக்கள் கட்டுற வரி பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கிக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு, யாருக்கு சாதாரணமாகவே 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. சும்மா யாரும் கையில் 10,000 20,000 வாங்க மாட்டாங்க. 100 ரூபா காசுக்கு 500 ரூபா காசுக்கு ஒரு 4 பூரா கல் உடைச்சி மண் உடைச்சி ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு கட்டுற
அந்த வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு காரு பங்களான்னு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு ஆஃபீஸு ஏசி ரூமுன்னு இருந்துக்கிட்டு உள்ளே இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு துறை அமலாக்கத்துறை, மிகப்பெரிய சாகசங்களை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு செய்கிறது பூரா அயோக்கியத்தனமான வேலை, ரொம்ப அட்ராசிட்டியான வேலை. ஏதாவது சரி 200 பேர்த்துக்கு மேலே கேஸ் போடுறீங்கன்னா இன்னும் சரி 100 பேரை வச்சுங்க, 100 பேர்த்துக்கு மேலே கேஸ் 2 பேர்த்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா காணொலிகளையும் சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். சரி பாக்கி 98 பேர் என்னாச்சு? 100 பேரை வச்சுக்குவோம். அது 98 பேர் என்னாச்சு? 98 பேரில் கிட்டத்தட்ட 95% பேர்த்த உங்கள் கட்சிக்கு ஆதரவாக திருப்பிட்டீங்க, இல்லை உங்கள் அந்த கட்சிக்கு அந்த மத்தியில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக திருப்பியிருக்கீங்க, இல்லை ஆதரவாக எதிர்த்து நிற்காமல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா அவர்களை வந்து மிரட்டி சிறைக்குள்ள வச்சுருப்பீங்க. இதுதான் செஞ்சுருக்கீங்களே ஒழிய குற்றம் நடந்திருக்குதா இல்லையா, அது வந்து இவங்க வந்து குற்றம் செஞ்சுருக்காங்களா இல்லையா, குற்றவாளிகளா இல்லையா, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. ஒருத்தனை பிடிக்கலையா, ஒருத்தன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறானா கொண்டு போய் அவனை பிடிச்சி எவ்வளோ ஏற்றுறான், ஏற்று மிரட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு அரசினுடைய ஒரு இண்டிவிஜுவலான ஒரு அமைப்பினுடைய அதிகாரிகள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும், எப்படி அதை முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கும். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்தவர் டிஎன் சேஷன். அது வரைக்கும் அந்த டிஎன் சேஷனுங்கிற அந்த அதிகாரி பதவிக்கு வர வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கல. எலெக்ஷன் சொல்லிட்டு தேதியை அறிவிச்சிட்டா, எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருச்சுன்னா அவர் தான் அந்த நாட்டின் பிரதமர். சட்டங்கள் அவர் கையில் தாண்டவமாடின. அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. போகக்கூடாது, நிப்பாட்டி என்ன சொன்னாரோ அது பூரா நடந்துச்சு. அரசியல்வாதிகள்லாம் கதிகளையும் போனாங்க. அப்போ தான் தெரியும், ஓ எலெக்ஷன் கமிஷனர்னா இப்படியெல்லாம் அதிகாரம் இருக்குதா, இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குதா, இந்த இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னது டிஎன் சேஷன். அப்போது ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் படிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் வரவன், சம்பளம் வாங்குறவங்களாங்க, கை நீட்டி சம்பளம் மாதம் முடிஞ்சோன்னா இப்படி கை நீட்டி கையேந்தி சம்பளம் வாங்குறவங்கள, வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு 50% விசுவாசமாக நடக்கணும்ல அரசுக்கு. இப்போ அரசியல் இருக்கிறவங்க மிரட்டுறாங்க, அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மிரட்டுறாங்க. மிரட்டினா முடியாதுன்னு சொல்லுங்கள். முடியாதுங்க, எங்களுக்கு சட்ட வரையறைக்கு உட்பட்டு தான் நாங்கள் செய்வோம், அதுக்கு மீறி எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படி என்ன நீங்கள் வந்து உங்களை தலையை எடுத்துருவாங்க? நீ அரசு அதிகாரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு தானே அதில் இருந்துருக்கீங்க. எத்தனை துறையிலேருந்து, நிதி அமைச்சகத்திலேருந்து, ரிசர்வ் வங்கியிலேருந்து, அமலாக்கத்துறையிலேருந்து, சுங்க வரி வசூல் பண்ணுற டிபார்ட்மெண்ட்லேருந்து அனைத்து தரப்பிலிருந்தும் பொறுக்கி உங்களே போட்டிருக்காங்க. அரசுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லி, அரசை ஆளுகிறவர்களுக்கு விசுவாசமாக இருக்க சொல்லலை. கேவலமான விஷயங்களை இது வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த வேலைக்கான அர்த்தம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறீங்களா, தெரியாமல் செய்கிறீங்களா? அந்த இடி அதிகாரிகளுங்கிற அந்த பதவிக்கு மரியாதை, அந்த மாண்பு அறிஞ்சு செய்கிறீங்களா? இதெல்லாம் எப்படி தலைவா? நாட்டு மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? உங்கள் மேலே நம்பிக்கை இழந்து போயிடும். ஒரு இடி ஒரு இடத்துல வந்து சிபிஐன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பு மேலே மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க தெரியுமா? இன்னமும் அந்த சிபிஐயை போய் செதைச்சி சின்ன பின்னமாக்கி சிரிக்க வச்சுருக்கீங்க சிபிஐ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை. இப்போ சிபிஐனாவே சிரிக்கிறாங்க. அது அவங்க தானெல்லாம் போடுவாங்க, ஒத்துலாம் ஓதுவாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஒரு நாட்டின் உயரிய அமைப்பு, விசாரணை புலனாய்வு அமைப்பு, அது எப்படி இருக்கணும், என்ன கெத்தோடு இருக்கணும், பார்த்தாவே ஒரு நடுக்கம் வரணும், ஒரு பயம் வரணும் அரசியல்வாதிக்கு. இன்றைக்கி ஆளுங்கட்சி, நாளைக்கு எதிர்கட்சி, இன்றைக்கி எதிர்கட்சி, நாளைக்கு ஆளுங்கட்சி. இப்போ நீ வந்து இந்த கேப் மாதிரித்தனமெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சால் ஒரு அரசு அதிகாரி, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால், நாலு எதிர்கட்சியாக இருக்கிற ஆளுங்கட்சி ஆகிட்டா உங்கள் நிலைமை என்ன வருது? உங்களை ஒரு பயிலாக மதிப்பானா? ஏய் போடா, அவன் சொன்னவனை அவன் என்னென்ன சொன்னாங்களோ அதை கேட்டவன் தான்றா நீ, அவனுக்கு கழிவுற வேலை தானே பார்த்துருக்கீங்க, அப்படி தானே கேட்பான். எந்த அரசியலும் மதிப்பாங்களா? மாறிடுச்சிங்கன்னு வச்சுங்களேன். மாற்றம் ஒன்று தானே, மாற்றம் இல்லாதது.
இவங்க நினச்சிட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம என்றைக்குமே நம்ம தான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, எது வேணாலும் மாறலாம். ஆனால் நம்மகிட்ட காங்கிரஸையே தூக்கி விட்டறிஞ்சிட்டோம். அதனால் எது வேணால் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம், என்ன மாதிரி வேணாலும் மாறலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அதிகாரிகளாக இருக்கிறவங்க கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கணும்ல. ஒரு பயம் வரணும்ல. அடுத்தாப்புல காங்கிரஸ் கவர்மெண்ட் வருது, இல்லை கூட்டணி கட்சி வருது, ஏதோ ஒன்று ஆட்சி அமைக்குது, எப்படியோ போகுது. அப்போ உங்களை பார்த்தா ஒரு பயம் வரணுமா இல்லையா, ஒரு மரியாதை வரணுமா இல்லையா? ஆஹா, நாட்டின் மிக உயர்ந்த அமைப்புடா, நேர்மையாக நடந்துக்குவாங்கடா, நியாயமாக நடந்துக்குவாங்கடா அப்படின்னு தெரியணுமா இல்லை? அதை விட்டு ஒரு கட்சியை வந்து ஒரு ஒரு அந்த ஒன்று உங்களுடைய ஆளுங்கட்சிக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை யாரை பிடிக்கலையோ அவங்கள மேலெலாம் கேஸு போடுறது. இவங்க ஜெயிக்கிறதுக்காக அவங்க கேஸு போட்டுற அவங்க மேலே கேஸு போடுறது. யார் ஜெயிக்கிறதுக்கு? ஆளுங்கட்சி திருப்பி மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு அவங்க மேலே கேஸை போட்டு அவனை ஆஃப் பண்ணிடுறது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதுக்கு எதிர்கட்சிக்கு ஓரம் வஞ்சனை செய்கிறது, ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ வேலை பார்க்குறது, எவ்வளோங்க அசிங்கமாக இல்லையாங்க உங்களுக்கு கேட்டால்? நீங்கள் ஒரு அரசு அதிகாரி தானேங்க, அசிங்கமாக இருக்குமா இல்லையாங்க? நீங்களே சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். இதில் லஞ்சம் வாங்கினான்னு ஒரு சிபிஐ ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி வேற கைது தமிழ்நாட்டில். என்னங்க ஒரு 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 தயவு செஞ்சு யாராவது பதவிக்காவது ஒரு இது கொடுங்க. இவங்க தான் மானகட்ட பயலுக அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஏதாவது செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா நீங்களும் போய் செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு நாளைக்கு வர்ற அடுத்து ஆட்சி மாறும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் போய் மாட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஈடினா ஈடிக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செய்யுங்க சார். விஜயமலாயை போய் கூட்டுவாங்க, நீரவ் மோடியை போய் கூட்டுவாங்க, அந்த இன்னொரு மோடி எவனோ லலித் மோடியா எவனோ ஒரு மோடி இருக்கான் அவனை போய் கூட்டிக்கிட்டு வாங்க. அப்புறம் வேற யார் இருக்காங்க, என்ன இந்த இந்த அந்த இந்த இவன் ஒருத்தன் இருப்பான், செட்டு பாய் ஒருத்தன், அவன் பேர் என்ன இதில் இருக்கானே பாகிஸ்தானில், அவனை போய் கூட்டு வரைய வேலையை பாருங்கள். இங்கேருந்து கோடியாக பணத்தை எடுத்துகிட்டு ஓட்டினான் சாமியார் ஒருத்தன் நித்யானந்தா, அவன் பேர் நித்யானந்தா தானே, அவனை போய் கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள். அவனை எங்கே ஒரு கைலாசத்தையே வாங்கிட்டானா, எவன் விட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் எவன்டா கொண்டு கைலாச தீவு வாங்குறது? பணம் யார் விட்டு போனான்? அவங்க அப்பா பாட்டம் போட்ட சம்பாரிச்ச பணமா? யார் விட்டு பணத்தை கொண்டு போய் வச்சுருக்கான்? அங்கே போய் இடி அவனை போய் பிடிச்சி தூக்கிட்டு வர முடியல, கொண்டு வர முடியல அவங்களால. இன்டர்போல் போலீஸை வச்சு தூக்கிட்டு வந்துருக்கலாமல்ல, கொண்டு வர முடியலல்ல. இந்த காட்டில் உட்காந்துக்கிட்டு ஜக்கி வாசுதேவன் ஒரு ஆள் வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எவ்வளவு மோசடியான வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறான். யானை வழித்தடங்களை அழைச்சி எவ்வளோ வேலை பார்த்துருக்கான். அவன் மேலே போய் அவனுக்கு சட்டத்துக்கு விரோதமாக தானே அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறான். அவனுக்கு ஏது இப்போ ஈசா யோகா மையம் ஆரம்பிக்கும் போது அவன்கிட்ட இவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சா, இவ்வளோ பணம் இருந்துச்சா, இவ்வளோ காசு இருந்துச்சா? அங்கே போய் உங்களோட ஈடி இறங்கி வேலை செய்யாதான்? இங்கே வாப்பா, நீ எத்தனை வருஷம் ஆரம்பித்த? இப்போ தானே ஆரம்பிச்ச, அத்தனைக்கும் ஆசைப்பட்டு எழுதுனது நீ தானே, அப்போ தானே இதெல்லாம் ஆரம்பித்த? ஆமாங்க. அவனுக்கு எப்படி இந்த பணம்லாம் வந்துச்சு? இதுக்கெல்லாம் பில்லு இருக்குதா, போக்குவரத்து இருக்குதா, பல 1000 கோடிகள். இதுக்கெல்லாம் பில்லு இருக்கா? சிவன் சிலையை கட்டினது எந்த இன்கம் டேக்ஸ் கட்டினியா? சிவன் சிலை எப்படி கட்டினா, எப்படி வருமானம் வந்துச்சு, என்ன சமாச்சாரம்? நீ உழைச்சி சம்பாரிச்சியா, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் எதுவும் பண்ணியா? இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? அவன் மேலே வழக்கு இருக்குதுங்க, கொலை வழக்கே இருக்குது. ஆனாலும் விசாரிக்க முடியாமல் தமிழ்நாடு போலீஸே பின்வாங்குது. தமிழ்நாடு போலீஸ் எல்லாத்தையும் விசாரித்து அறிக்கை கொடுத்தாலும் அவன் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுக்கிட்டு ஆளை வச்சுக்கிட்டு அந்த பெல்ட் போட்டவங்களை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியாது, தவறுன்னு தெரியாது. ஏதோ சந்தோஷத்துக்கு உடம்பு வலிக்கு ஏதோ வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் தாராறு பண்ணி இதை பண்ணி இது பண்ணிட்டு இருக்க சொல்கிறீங்க. என்ன நாடு நாடு நாசமாக போச்சு. தருதலைங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துவிட்டு நாடு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு. இந்த ஈடி மட்டும் இல்லை, அனைத்து துறைகளையும் ஒரு நிதி மந்திரினா ஒரு மாண்பு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு உள்ள மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. நிர்மலான்னு சொல்ல வரல, பொதுவாகவே நிதி மந்திரினாக்கா ஒரு மத்திய மந்திரியோ இல்லை பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் ஒரு மதிப்பு. ஐயா, நமக்கு நம்மளை ஆட்சி செய்பவர் நமக்காக உழைக்கிறவர் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கலிகளே ஊற்றுறாங்க. இதெல்லாம் தேவையா? மக்களின் நன்மதிப்பை பெறாத ஒரு அரசாங்கம் அது அரசாங்கமாக இருக்காது, நிலைக்காது, நீடிக்காது, ஒழிஞ்சிரும், அழிஞ்சிரும். நன்றி, வணக்கம்.